வணக்கங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல ஒரே குழந்தை மட்டும் இருக்குதுங்க. இதை குறித்து பல பெற்றோருக்கு சில சந்தேகங்களும் இருக்குது, பயமும் இருக்குது. குழந்தை தனிமையாயிருவாரோ, குழந்தை சுயநலம் உள்ளவனை வளர்ந்துருவானோ, குழந்தைக்கு பகிர்றதுக்கு ஆள் இல்லையே, பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படி சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்குதுங்க. ஆனா நீங்க பயப்படுறது மாதிரி குழந்தைக்கு நிறைய பாதிப்புகளும் வர்றது இல்லைங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு குழந்தையோ அல்லது 2-3 குழந்தையோ அல்ல, குழந்தைகளை எப்படி நம்ம பெற்றோர் வளர்க்குறோம் அப்படிங்கிறத முக்கியங்க. உண்மை என்னன்னா, ஒரு குழந்தை மட்டும் வளர்ற குடும்பத்துல பெற்றோருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. நிறைய நேரம் கொடுக்க முடியும், நிறைய கவனம் கொடுக்க முடியும். உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய பெரும்பகுதியை ஒரு குழந்தைக்காக செலவழிக்கும் போது அந்த குழந்தையுடைய கல்வி எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். ஆக இந்த வாய்ப்புகளை நீங்க உங்களுடைய தவறான குழந்தை வளர்ப்பு முறையினால வீணடிக்காம இருக்கிறது தான் முக்கியங்க. ஆக இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குற குடும்பங்கள்ல பெற்றோர் பொதுவா செய்யற 15 தவறுகளை நம்ம பார்க்கலாங்க. இதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே இந்த தவறுகளை தவிர்த்து உங்களது குழந்தைய அருமையான குழந்தையா நீங்க வளர்த்தெடுக்க முடியுங்க. முதல் தவறு என்னன்னா, ஒரே குழந்தையாச்சே அப்படி சொல்லி எல்லா வேலைகளையும் அந்த குழந்தைக்காக செய்து கொடுக்கறதுங்க. ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குற பெற்றோருக்கு கண்டிப்பா நிறைய நேரம் இருக்குங்க. 2 குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு குழந்தைய கவனிக்கணும், இன்னொரு குழந்தைய கவனிக்க முடியாது. ஆனா ஒரு குழந்தை இருக்கிற வீடுகள் அப்படி அல்ல. உங்களுடைய நேரம், திறமை, ஆற்றல், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு நீங்க செய்ய முடியும். அதுக்காக உங்களது ஆற்றலையும் நேரத்தையும் முழுவதும் அந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கறதுக்காக நீங்க செலவழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த குழந்தை புதுசா எதுவும் கத்துக்காது. அது மட்டுமல்ல, அந்த குழந்தை செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளையே கத்துக்காதுங்க. ஒரு குழந்தை எப்போ ஒரு செயலை செய்யறதுக்கான ஆற்றல் என்கிட்ட இருக்குது, என்ன பராமரிக்கிறதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்குதோ, அப்போதான் அந்த குழந்தை தன்னம்பிக்கை உள்ள குழந்தையா வளருங்க. 2வது பார்த்தீங்கன்னா, மைக்ரோ பேரண்டிங் பண்றதுங்க. ஒரு குழந்தை இருக்கிறதுனால உங்க கவனம் முழுவதும் அந்த குழந்தை மேல இருக்கும். அந்த குழந்தைய அதை செய்யாத, அங்க தொடாத, அங்க போகாத, வெளியே போகாத, படி, திருத்தி எழுது, இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்க அந்த குழந்தைக்கு கட்டளைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, அம்மா எப்பவும் என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை புலம்ப ஆரம்பிச்சிடும். ஆக கரெக்ஷனை கம்மி பண்ணிக்கிட்டு குழந்தை கூட கனெக்ட் ஆகி பொறுமையா சில திருத்தங்களை, கண்டிப்பா அந்த குழந்தை திருத்த வேண்டிய செயல்களை மட்டும் செலக்ட் பண்ணி செய்தீங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடங்களை கத்துக்கங்க. 3வது பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தையுடைய வாழ்க்கையை பல ஆக்டிவிட்டிகளால கொண்டு நிரப்புறதுங்க. ஒரு குழந்தை இருக்கிறதுனால என் குழந்தைக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுக்கணும், என் குழந்தைக்கு எல்லா திறமைகளும் கிடைக்கணும் அப்படி சொல்லி அவன் நீச்சலுக்கு அனுப்புறது, கராத்தைக்கு அனுப்புறது, குதிரை ஏற்றத்துக்கு அனுப்புறது, கணித வகுப்புக்கு அனுப்புறது, கம்ப்யூட்டர் வகுப்புக்கு அனுப்புறது, மியூசிக்கு அனுப்புறது. இப்போ ஒரு வீட்டில் 2-3 குழந்தைகள் இருந்தா பிரிச்சு அனுப்புவாங்க. ஒரு குழந்தைய நீச்சலுக்கு அனுப்புவாங்க, ஒரு குழந்தைய இசைக்கு அனுப்புவாங்க. இப்படி அவங்களுடைய ஆசைகளை பிரிச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரே குழந்தைன்னு சொல்லி என் குழந்தை எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும், என் குழந்தைக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லி நீங்க ஒரு டைம் விடாம அந்த குழந்தை மேல திணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, அதுவும் குழந்தைக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காங்க. ஃப்ரீ டைமும் ரொம்ப முக்கியங்க. ஃப்ரீ டைம்ல தான் குழந்தை வாழ்க்கைக்கு தேவையான நிறைய திறமைகளை கத்துக்கிறாங்க. வெளியே போய் விளையாடும் போது, நண்பர்களை சந்திக்கும் போது, தானா சில செயல்களை செய்யும் போது, விளையாடும் போது, இந்த மாதிரி தான் அந்த குழந்தை வாழ்க்கைக்கான நிறைய திறன்களை கத்துக்கிறாங்க. அது தடை செய்திடக்கூடாதுங்க. 4வது பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஓவரான பாதுகாப்பு கொடுக்கறதுங்க. குழந்தை மேல் அதிகமான அக்கறை கொடுக்கறது. ஒரு வகையில் அது பதட்டமாக கூட மாறும். என் குழந்தைக்கு இது ஆயிடுமோ, குழந்தை தனியாக போகக்கூடாது, ஐயோ குழந்தை நேரத்துக்கு வரமாட்டேங்கிறானே, என்ன ஆச்சுதோ அப்படி சொல்லி இந்த மாதிரி ஓவரான பதட்டமும் பாதுகாப்பு உணர்வும் அந்த குழந்தை சரியா வளர்றதுக்கு தடையா மாறிடாங்க. ஒரு செடி செழிப்பா வளரணும்னு சொன்னா அது ஓப்பன் ஏர்ல இருக்கணுங்க. சரிதானே? சூரிய ஒளி படணும், காற்று படணும், தண்ணி படணும். நீங்க ஒரு கூடாரம் போட்டு அந்த செடியை மூடி வச்சிங்கன்னு சொன்னா செடி செழிப்பா வளராதுங்க. ஆக அந்த குழந்தை நீங்களே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பாதுகாப்பு கொடுத்து அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போறீங்க, கூட்டு வரீங்க, வெளியே விளையாட விட மாட்டேங்கிறீங்க, இப்படி பொத்தி பொத்தி வளர்ந்தீங்கன்னு சொன்னா குழந்தை சமூகத்தை சந்திக்கிறதுக்கும் மற்ற மனிதர்களை சந்திக்கிறதுக்கும் வாழ்க்கையில சிக்கலான சில தருணங்களை சந்திக்கிறதுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்காதுங்க. 5வது பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைய சுற்றியே இயங்குறதுங்க. ஒரு குழந்தை இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு, கணவன் மனைவி இடையே இருக்கிற உரையாடல் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பத்தியே இருக்கும். அவனை எங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், என்ன துணி எடுக்கலாம், அந்த குழந்தைய பத்தியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதை அந்த குழந்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரம் அந்த குழந்தைய சுற்றி தான் இயங்கும். எல்லாம் அந்த குழந்தைக்காக தான் செலவழிப்பீங்க. உறவினர்கள் வந்தா வாங்கிட்டு வர கிஃப்ட், தின்பண்டங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு தான் வரும். ஆக அந்த குழந்தை நாள் போக்கில் எப்படி கத்துக்கணும்னு சொன்னா, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இந்த குடும்பத்தினுடைய சென்டர், என்ன வச்சுதான் எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, இந்த மாதிரிப்பட்ட உணர்வை கற்றுக்காங்க. ஆக குடும்பத்துல ஒரே குழந்தை இருந்தாலும் கணவன், மனைவி, குழந்தை, இது ஒரு கம்யூனிட்டிங்க, ஒரு குழு, ஒரு டீம். ஆக அம்மாவுடைய தேவைகளும் இருக்குதுடா, அப்பாவுடைய தேவைகள் இருக்குது,
எல்லாருக்கும் தேவை இருக்கும், எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும், எல்லாருக்கும் கவனம் கொடுக்கணும், இருக்கிற பொருளை எல்லார்ட்டையும் பகிர்ந்து சாப்பிடணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க. ஏன்னா ஒரு குழந்தை வளர்ற குடும்பத்துல சகோதரர்களோட பகிர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்க. 6வது பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தை தானே சொல்லி குழந்தைக்கு பொறுப்புகளை கொடுக்காம இருக்கிறதுங்க. குழந்தைக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொடுக்கறது பாசத்தினால கொடுப்பீங்க. பொறுப்பு அப்படிங்கிறது குழந்தை தன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு, வீட்டினுடைய வேலைகளில் உதவி செய்யறதுக்கு பழக்கிறதுங்க. இதுதான் அந்த குழந்தையுடைய கேரக்டரை பில்ட் பண்ணும். பொறுப்பை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு 20 வயசுல கற்றுக் கொடுக்க முடியாதுங்க, 3 வயசுல கற்றுக் கொடுக்க வேண்டியது. ஆக அந்த குழந்தைக்கு இந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது உன்னுடைய பொறுப்புடா கண்ணா, மேசையில தட்டுகளை எடுத்து வைக்கிறது உன்னுடைய பொறுப்புடா கண்ணா, செருப்புகளை இந்த ரேக்ல வரிசை அடுக்கி வைக்கிறது உன்னுடைய பொறுப்புடா கண்ணா. அந்த மாதிரி குடும்பத்துல அந்த குழந்தைக்கும் பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது, வேலை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. ஒரே குழந்தைன்னு சொல்லி எந்த பொறுப்பும் கொடுக்காம வளர்த்தீங்கன்னு சொன்னா பொறுப்பில்லாத குழந்தையா வளர்ந்து நிற்கும். 7வது பல பெற்றோர் செய்யற தவறு என்னன்னா, ஒரே குழந்தையாச்சேன்னு சொல்லி அவனுடைய ஆசைகளை உடனே நிறைவேற்றி கொடுக்கறதுங்க. இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் புரிய மாட்டேங்குதுங்க. ஆசையும் தாண்டி பல குழந்தைகள் சொகுசா வாழ்றதுக்கு விரும்புறாங்க. நம்மளும் அதை செய்து கொடுக்குறோம். ஒரே குழந்தையாச்சேன்னு சொல்லி கேட்ட உடனே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு அம்மா இன்னொரு அம்மாவிட்ட சொன்னாங்களாம், என் குழந்தை எதுவுமே என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கிறதே இல்லைங்க. பரவாயில்லையே, அவ்வளவு நல்ல குழந்தையா? அப்படி இல்லைங்க, அவன் கேட்கறதுக்கு முன்னாலே எல்லாமே வாங்கி கொடுத்துருவான், அவனுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா. ஆக தேவையோ தேவையில்லையோ குழந்தைக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தைக்கு ஒரு பொறுப்பு வளராதுங்க. பொருட்களுக்காக காத்திருக்கிற ஒரு பண்பு வளராது. கேட்ட உடனே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சுடுங்க. இது குழந்தையுடைய செல்ஃப் கண்ட்ரோலையும் குறைக்காங்க. ஒரு கட்டுப்பாடு இருக்காது. கேட்ட உடனே கிடைக்காத போது அந்த குழந்தை ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், கோவப்பட ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கும், உங்களை எதுக்க ஆரம்பிக்கும். ஆக சின்ன வயதுல இருந்தே தேவையானதை செய்து கொடுங்க, ஆசையானதை கொஞ்சம் பொறுமை எடுத்து காலதாமதம் பண்ணி செய்து கொடுங்க. சொகுசானதை கேட்கும் போது அந்த குழந்தைக்கு கத்து கொடுத்து, இது இப்போ தேவையில்லை, நம்மகிட்ட காசு இருக்குது, உன் மேல எங்களுக்கு அன்பு இருக்குது, ஆனாலும் இப்போதைக்கு இது உனக்கு தேவையில்லை, இந்த மாதிரி சொல்ல பழகணுங்க. 8வது பார்த்தீங்கன்னா உங்க குழந்தையுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் நீங்களே தலையிட்டு தீர்த்து வைக்கிறதுங்க. குறிப்பா குழந்தை வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகும்போது சின்ன தகராறுகள் வரும். அந்த குழந்தையை சால்வ் பண்ணட்டுங்க. நீங்க போய் தலையிட்டு ஏன் குழந்தைய நீ எப்படி அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தை சார்பா போய் உடனே ஆஜராக தேவையில்லை. குழந்தை ஏதாவது மறந்து போயிடுச்சுன்னா அரண்டு புரண்டு அந்த பொருட்களை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு ஓடுறது, இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு விழுந்து விழுந்து போய் பாதுகாக்கிறது, எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுறது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றது, இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அந்த குழந்தைக்கு வளராதுங்க. ஆக அந்த குழந்தையுடைய மூளைய, மன வலிமையை செயலாற்ற விடுங்க, சிந்திக்க விடுங்க. இவன்கிட்ட எப்படி பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம், எப்படி இந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகள் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையினுடைய பாதைகள்ல கிடைக்கட்டுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட பழக விடாம, புழங்க விடாம, எப்பவும் பிடிச்சு பக்கத்துலேயே வைக்கிறதுங்க. நம்மளே விளையாடலாண்டா அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது. அதுவும் நகரங்கள்ல வாழ்ற குழந்தைகள் பாவங்க, வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்குது. பாதுகாப்பு முக்கியம் தாங்க. குழந்தைக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கணும். பக்கத்துல இருந்த பாதுகாப்பு தான். பயிற்சி எப்போ கிடைக்கும்? நண்பர்களோட இருக்கும்போது தாங்க அந்த குழந்தை பகிர கத்துக்கும், நெகோஷியேட் பண்ண கத்துக்கும், தனது தரப்பு நியாயத்தை பேசுறதுக்கு கத்துக்கும், சில பிரச்சனைகள் வரும்போது தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளை பெறும். இதுல அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கான பயிற்சிகள்ங்க. அது பொது தளத்துல வெளியிடத்துல தான் கிடைக்குங்க, விளையாடுற இடங்கள்ல தான் கிடைக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு, எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் அந்த குழந்தை மேலேயே இறக்கி வைக்கிறதுங்க. பல பெற்றோருக்கு ஆசைகள் இருக்கும், என் குழந்தைய டாக்டர் ஆக்கணும், ஒரு பொறியியலாளர் ஆக்கணும். ஆனா இருக்கிறது ஒரு குழந்தை. ஆக உங்களுடைய ஆசை அந்த குழந்தை மேல திணிக்கிறது, நீ கண்டிப்பா டாக்டர் ஆகணும்டா, அது எங்களுடைய கனவுடா. இவ 2-3 குழந்தைகள் இருந்தா அதை பெற்றோர் சகஜமா எடுத்துக்குவாங்க. மூத்தவன் நல்லா படிப்பாங்க, அவன் கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆயிடுவான். 2வது உள்ளவன் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆக்டிவா இருக்கிறான், அவனை எப்படியா பிழைச்சுக்குவான். 3வது குழந்தை கொஞ்சம் மக்கு தான், அவனை தான் நாங்கள் கொஞ்சம் கவனிச்சு அவனுக்கு ஏதாவது வருங்காலத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கணும். இந்த மாதிரி பெற்றோருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஒரே குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு மேல நீங்க வைக்கிற எதிர்பார்ப்பு எவ்வளவு ஒரு மன அழுத்தத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பாருங்க. ஆக அந்த குழந்தைய இயல்பா இன்ஸ்பயர் பண்ணணுங்க. அந்த குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு உற்சாகத்தை, வழிகாட்டுதலை தான் நீங்க கொடுக்கணுமே தவிர உங்களுடைய கனவை கொண்டு அந்த குழந்தை மேல திணிக்க கூடாதுங்க.
அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தையா இருக்கிறானே போர் அடிக்குமேனு சொல்லி குழந்தைகளுக்கு கையில சின்ன வயதிலேயே செல்போனை தூக்கி கொடுக்கறது, அதிகமா ஸ்கிரீன் டைமுக்கு அலோவ் பண்றது, இது எல்லாமே ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுல நடக்கிற கூத்துகள்ங்க. குழந்தை பாவம், அவனுக்கு பேசுறதுக்கு யார் இருக்கா, விளையாடுறதுக்கு யாரும் இல்லையே, மொபைல்லையாவது விளையாடிட்டு போட்டோம் அப்படி சொல்லி மனசார எடுத்து கொடுக்குறீங்க. குழந்தை ஸ்கிரீன்ல அதிகமான டைம் செலவழிக்கிறதுனால என்னென்ன மோசமான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத பல வீடியோக்களை போட்டிருக்கிறோம். சாதாரண மனித உறவுகள்ல கிடைக்கிற அந்த பரிமாற்றத்துல கிடைக்கிற அன்பு, விட்டு கொடுக்கறது, கருணை காட்டுறது, பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட்ல கிடைக்கவே செய்யாதுங்க. குழந்தைக்கு கவனம் சிதறும், அது மட்டுமல்ல ஆளுமையும் சிதறி போகுங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி மொபைல் ஃபோன், டேப் இதுக்கே ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கிற ஒரு குழந்தை வளர்ந்த பிறகு குடும்ப வாழ்க்கையில கூட சரியா இன்வால்வ் ஆகாதுங்க. எப்பவும் மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை ஆகி போகும். ஆக முடிஞ்ச அளவுக்கு குழந்தை கூட நீங்க பேசுங்க, நீங்க உரையாடுங்க, அல்லது வெளியே போய் விளையாட விடுங்க, நண்பர்களை உருவாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க. குழந்தை தனியா இருக்கிறான்னு சொல்லி அதிகமான ஸ்கிரீன் டைமுக்கு அலோவ் பண்ணாதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எதிர்கால அழுத்தங்களை குழந்தை மேல போடுறதுங்க. அதுவும் சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா எனக்கு வேற யாருமே இல்லடா கண்ணா, வெளியூர்களுக்கு எங்களை விட்டுட்டு போயிடாதடா கண்ணா, வெளிநாட்டுகளுக்கு போயிடாதடா கண்ணா, நீ தான் எல்லாமே, உன்னை நம்பிதான் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை உங்களுடைய குழந்தை அப்படிங்கிறதே மறந்து தன்னை பெரியவாளா நினைச்சுக்குது. சில குழந்தைகளுக்கு அது ஒரு எதிர்பாராத அழுத்தத்தை கொடுக்கங்க. என்னால சரியா வேலை செய்து அம்மா அப்பாவை பராமரிக்க முடியுமா, நான் சரியா படிக்கலைன்னா நான் தோற்றுட்டோம்னா என்னுடைய குடும்பமே தோற்று போகும் அப்படி சொல்லி குழந்தை சின்ன வயசுலயே இந்த மாதிரிப்பட்ட பாரங்களை தன் மேல சுமந்துக்கிட்டு குழந்தைய வாழ வேண்டிய காலத்துல குழந்தைய வாழாதுங்க. ஆக குழந்தைக்கு நிறைய குற்ற உணர்ச்சிகளை கொடுத்து நீ தாண்டா எங்களை கவனிச்சுக்கணும், உனக்காக தான் நாங்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கிறோம் அப்படி சொல்லி அந்த குழந்தைய அழுத்தி உங்களை பராமரிக்க வைக்கிறது வெற்றி கிடையாதுங்க. இயல்பா வாழ்ந்து இயல்பா அன்பு கொடுத்து இயல்பா குழந்தையும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது, உங்களை வயதான காலத்துல பாதுகாக்கிறது, அதுதான் பெற்றோருடைய வெற்றிங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய எல்லா உணர்ச்சிகளையும் உடனே போய் சரி செய்யறதுங்க. குழந்தை அழவே கூடாது, ஒரே குழந்தையா இருக்கிறதுனால கண்ணில இருந்து தண்ணியே வந்துடக்கூடாது அப்படி சொல்லி உடனே அந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்றது, அந்த குழந்தைக்கு உடனே எல்லாவற்றையும் கொடுக்கறது, ஒன்றும் நடக்காதது போல பூசி மொழுகிறது. அந்த குழந்தை ஒவ்வொரு உணர்வையா ஃப்ரீயா வெளிப்படுத்தி கத்துக்கட்டுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அடம் பிடிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படி சொல்லி. ஒரு பொருள் கிடைக்காத போது தானே குழந்தை அடம் பிடிக்கும். அடம் பிடிக்கவே விடாம எல்லாம் கொடுத்து அந்த குழந்தையுடைய உணர்வுகளை அப்படியே பூசி மொழிகி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தை இந்த மாதிரிப்பட்ட கடினமான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் அதை கையாளுறதுக்கும் கத்துக்காதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தினுடைய பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் அந்த குழந்தையுடைய கையில தூக்கி கொடுக்கறதுங்க. அந்த குழந்தைய முற்றுமா நம்புறது தப்பு இல்லைங்க, குழந்தைய கண்டிப்பா நம்பணும். குழந்தையும் வருங்காலத்துல நீங்க வயதான காலத்துல உங்களை பாதுகாக்கணும், அதுக்கு கடமை உண்டு. ஆனா அதை நீங்க அதிகமா அப்சல்யூட்டா நம்ப முடியாதுங்க. 2-3 குழந்தைகள் இருந்தா கூட ஒரு குழந்தை வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு அப்படின்னாலும் மற்ற குழந்தைகள் கவனிச்சுக்குவாங்க. ஒரு குழந்தைகள் இருக்கிற பெற்றோருக்கு இந்த வருத்தம் அதிகமா இருக்குதுங்க. ஆசையா வளர்த்தேங்க, அள்ளி கொடுத்தேங்க, நல்லா படிக்க வச்சேங்க, விட்டுட்டு போயிட்டா, வெளிநாட்டுல போய் இருக்கிறான், இப்போ வீடம் பிடிக்க மாட்டேங்குது, எங்களையும் பிடிக்க மாட்டேங்குது, நாட்டுக்கே திரும்பி வர மாட்டேங்கிற அந்த மாதிரிலாம் புலம்புற நிறைய பெற்றோரை பார்த்துருக்குறேங்க. ஆக உங்க வயதான காலத்துக்கான திட்டங்களை இப்பவே போடணுங்க. ஃபைனான்சியல் பிளான் இருக்கணும், உங்களுடைய உடல் நலத்தை நல்லா கவனிக்கணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை தக்க வச்சுக்கோங்க, உறவினர்களை தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரே குழந்தைய நம்பி நண்பர்களை உறவினர்களை பகைக்காதுங்க. உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பாதுகாத்து வைங்க. கணவன் மனைவி பாசமா கடைசி வரை இருங்கங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சாலே குழந்தை சாதாரணமா வளர ஆரம்பிக்கும். எந்தவித அழுத்தம் இல்லாம அன்புனால உங்களை கவனிக்க ஆரம்பிக்கங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரே குழந்தை தான் சொல்லி என் உலகமே அவன்தான் அப்படி சொல்லி உங்களுடைய வாழ்க்கையே மறந்து உங்களுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் துறந்து அந்த குழந்தைக்காக ஒரு சன்னியாசி போல மாறுறது. உங்க ஒரே குழந்தைய நீங்க அளவில்லாம அன்பு செய்தாலும் அந்த குழந்தை ரொம்ப முக்கியம் அப்படி சொன்னாலுமே கணவன் மனைவி உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. திருமண பந்தம் ரொம்ப முக்கியம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே உருவான பந்தம் இந்த திருமண பந்தங்க. ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பேசணும், பகிர்ந்துக்கணும், விட்டு கொடுக்கணும், உங்களுக்கு தனிப்பட்ட நேரம் வேணும். இது எல்லாம் விட்டுக்கிட்டு குழந்தைன்னு சொல்லி அம்மாவோ அல்லது அப்பாவோ அந்த குழந்தையே மையப்படுத்தி இயங்கும் போது பல திருமண முறிவுகள் வர்ற குடும்பங்கள் ஒரு குழந்தை இருக்கிற குடும்பங்கள்ங்க. என் குழந்தை எனக்கு வளர்க்க தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு பிரிஞ்சு போகிற நிறைய தம்பதியினர் இருக்கிறாங்கங்க. ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது பராமரிக்கிறது எளிது. 2-3 குழந்தைகள் இருந்தால் அவ்வளவு எளிதாக அந்த குடும்ப பந்தம் உடஞ்சி போகாதுங்க.
ஆக கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறது ரொம்ப முக்கியங்க. விட்டு கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு பந்தத்தை அந்யோன்யத்தை வச்சாதான் அந்த குழந்தைய வளர்த்தெடுக்கிறது சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆக ஒரே ஒரு குழந்தை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம் கிடைச்சிருக்குதுங்க. நிறைய நேரம், கவனம், பொருள் எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். ஆனா நான் சொன்ன இந்த தவறுகளை மட்டும் தவிர்த்து அந்த குழந்தைய வளர்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஒரு குழந்தைய கூட நீங்க தன்னம்பிக்கை உள்ள, பொறுப்புள்ள, அன்பான ஒரு குழந்தைய வளர்த்தெடுக்க முடியுங்க. ஆக ஆல் தி பெஸ்ட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.